ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி மாதம் 21ஆம் நாள் ஆகஸ்ட் 6 புதன்கிழமை. இன்று திரையோதசி திதி. பகல் 1:43 வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. மதியம் 2 மணி வரை யோகம் அவ்வளவா நல்லா இல்லை, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமிர்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும், மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க. மேசம் நிர்வாக திறமைகள் வெளிப்படக்கூடிய சிறப்பான ஒரு நாள். நீங்க ஒரு ஆபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய நிர்வாக திறமை இன்னைக்கு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. அவ்வளவு ஒரு கண்ட்ரோல் பண்ணுவீங்க எல்லாரையுமே. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. வாகனம் சார்ந்த ஒரு எண்ணம் இருக்குங்க. ஆஃபீஸ் போகிறதுக்கோ இல்லை அப்படின்னா வீட்டு உபயோகத்துக்கோ ஒரு வாகனம் வாங்கணும், எப்போ வாங்கலாம், ஏது வாங்கலாம்னு அதை சார்ந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு இருக்கும். இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபம், முயற்சிகளில் தடைகள். சரிங்களா? முயற்சிகளில் தடைகள், அது எந்த முயற்சியாக இருந்தாலும் சரிதாங்க. அந்த முயற்சிகள் இன்னைக்கு சிறு சிறு தடைகள் இருக்கும். ஒரு வீடு வாங்கலாம், இல்லைன்னா ஒரு பைக் வாங்கலாம்னு சில முயற்சிகள் நம்ம எடுப்போம். இல்லைன்னா ஒரு வேலை தேடியே போகணும்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகள் வருவதற்கான சூழல் இன்னைக்கு அமைது. கழுத்து தோள்பட்டை சார்ந்த ஒரு வழிகள் இன்னைக்கு, சரிங்களா? அதுமாரி இருந்ததுன்னா ஒன்று பண்ணி கவனிச்சுக்கோங்க. இன்று ரோகிணி நட்சத்திரத்திற்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பாருங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், குடும்ப நபர்களின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள், சரிங்களா? குடும்ப நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு உணவு விஷயத்தில் ஆசைப்பட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுல விருப்பம் இருக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கோ வாழ்க்கை துணைவிக்கோ இந்த விருப்பத்தை அனைத்துமே நிறைவேற்றுவீர்கள் என்று, சரிங்களா? தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள், தொழிலில் வியாபாரத்தில் வருமானம் பெருகக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் என்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகம், நிர்வாக திறமை இன்னைக்கு உங்களுடைய வேலைகளில் வெளிப்படும், திறமைகள் வெளிப்படும். வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், சரிங்களா? நிர்வாக திறமை வெளிப்படும் தான் இன்னைக்கு. இருந்தாலுமே நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம்னு ஏதாவது பேசி அதன் மூலமாக சிறு சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னங்க நீங்க உங்க விஷயத்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளையே ஆப்போசிட் பண்ணி பேசுவாங்க. அதனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்மம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் நினைத்த காரியங்களில் தாமதங்கள் ஏற்படும். சில விஷயங்கள் நம்ம நினைப்போம் இல்லையா? அதாவது ஒரு வேலை சம்பந்தமா ஒருத்தர் போய் மீட் பண்ணி பேசுறது, தொழில் சம்பந்தமா ஒருத்தர் போய் மீட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா கால தாமதங்கள் ஏற்படும். இன்று கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமா இருக்கு. பல பேரை போய் மீட் பண்ணி பேசுவீங்க, தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தை பேசுவீங்க, அதற்காக அலைச்சல் இருக்கு, பயணங்கள் இருக்கின்றது. என்று இன்னைக்கு அம்மன் வழிபாடு, இன்று பாத்தீங்கன்னா சிவன் வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். நீங்க ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல அப்படின்னா கமிஷன் ஏஜென்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல பாத்தீங்கன்னா இன்று லாபங்கள் அதிகரிக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது. புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். இடமாற்றங்கள் இருக்கின்றது. தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம், தொழில் சார்ந்த ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க. தொழில் லாபங்கள் அதிகரிக்கல. இந்த லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஐடியாக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு அதை சார்ந்த சில முயற்சிகள் எடுப்பீங்க. இந்த டயத்துல பாத்தீங்கன்னா எல்லாரையுமே ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் வச்சு ஒரு மீட்டிங் போடுவீங்க. போட்டு நம்முடைய தொழில் வியாபாரம் இதெல்லாம் முன்னேற்றம் அடையும், இதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதற்கான சில முயற்சிகள் எடுப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் இருக்கிறது, தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் போடுவீங்க. உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம், வேலைகளில் திறமைகள் வெளிப்படும் இன்னைக்கு, சரிங்களா? வேலைகள் அவ்வளவு ஆர்வமா எல்லாத்தையும் பார்ப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய கான்ட்ராக்ட் தொழில் எடுத்துக்கொண்டு பண்றாங்க இல்லையா? அரசாங்க கான்ட்ராக்ட் தொழில் எடுத்துக்கொண்டவங்களுக்கு இன்று லாபங்கள், எதிர்பாராத ஒரு வருமானம் இருக்கின்றது. உங்களுடைய திறமையான பேச்சுக்களின் மூலமாக லாபங்களும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வேலைகளில் கொஞ்சம் கவனக்குறைவு இருந்துட்டே இருக்குங்க, சரிங்களா? ஒரு பைக் எடுப்போம், பெட்ரோல் போடணுங்கிற ஒரு ஐடியால இருப்போம். ஆனா அந்த வேலையை முடிச்சுட்டு பெட்ரோல் போட்டுக்கலான்ட்டு ஒரு ஐடியா இதுவும் வரும்.
இப்போ ஆண்டியே போற வழியே பெட்ரோல் போட்டு போகணும்னு நினைச்சிட்டே இருப்போம், பார்த்தீங்கன்னா மறந்து போய் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிடுவோம். போயிட்டு எந்த வேலைக்காக நம்ம போறோமோ அந்த இடத்துக்கு போய் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே பைக் இருந்தது. ஓகேங்களா? இதன் மூலமாக இதுதான் சொல்றது கவனக்குறைவு அப்படின்னு சொல்றது. சரிங்க, நீங்க போயிட்டு வரும்போது இந்த பொருளாக வாங்கிட்டு வாங்க வீட்டில் சொல்றாங்க இல்லையா, அதுவே பார்த்தீங்கன்னா அந்த மறந்து போயிடும். போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான லிஸ்ட் எடுத்துட்டு போகிறதோ இல்லை அப்படின்னா முக்கியமாக வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு மொபைல் எடுத்துட்டு போகிறது வந்து கவனக்குறைவு விளைவிக்க வரும். அதே நேரத்தில் வந்து வேலை பார்க்குறீங்க வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டிங்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா கவனக்குறைவின் மூலமாக சிறு சிறு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வேலைகளில் ஆர்வமாக எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க. இன்று குருபகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம், பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்று உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சிறு சிறு விரயங்கள் ஏற்படும் இன்னைக்கு. சரிங்களா? நண்பர்கள் வந்து கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க தான், இருந்தாலுமே அவங்க செய்த சின்ன 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 ஒரு ஒரு கவனக்குறைவா வந்து சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அதன் மூலமாக விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையுது. இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று தேடி வரும். ரொம்ப நாளா வந்து ஒரு வேலை கரெக்டா மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை, நம்ம எதிர்பார்த்த ஒரு வேலை கிடைக்கும் நம்ம நினைச்சிருக்கோம் இல்லையா, அந்த வேலை வாய்ப்பு வந்து இன்று கிடைக்கும். பேங்க்ல வந்து தொழிலுக்காக பேங்க்ல வந்து லோன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் அமையும். இன்னைக்கு உங்களுடைய பேங்க் வந்து ஓகே ஆயிட்டு, உங்க பேங்க் லோன் வந்து ஓகே ஆயிட்டு சார் அப்படின்னு பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜுமே வரும். வேலை பார்க்குற இடத்துல வந்து இன்னைக்கு உங்களுக்கு பதவி உயர்வுகள் தேடி வரும். எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகளும் பிரச்சனைகளும் எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாத்தையுமே வந்து நீங்க இன்னைக்கு எல்லாத்தையுமே மீட் பண்ணி ரொம்ப அழகாக சக்சஸ் பண்ணுவீங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீனம், தொழிலில் புத்திசாலியம் வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். தொழில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தொழில் லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு புத்திசாலித்தன்மை ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட், ஒரு அழகான ஒரு விஷயம் எல்லாமே பண்ணுவீங்க. இதன் மூலமாக தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? எதிர்பாராத ஒரு தனவரவு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய அந்தஸ்து